கரெக்ட் வருது. ஆனால் ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம் ட்ராயிங்கு. ம் நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு இப்போ. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, திடீர்னு பேச்சு நின்றும், ரெக்கார்டிங் வந்து பிளாங்க் ஆகிட்ட மாதிரி இருக்கும்ன்ட்டு திரும்பி பார்க்குறேன், ரெக்கார்டிங் இல்லை. என்ன பேச்சு நின்றோன்னா, கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும். இது என்ன அது செய்தோ அதுபடி செஞ்சுட்டு போனோன்னா, ம் நான் என்ன சொல்கிறேன்னா அதுபடி வராது. அதுவும் இந்த பேப்பரை வர கேவலமான பேப்பர் ஆச்சுல்ல. ஆ. நான் வந்து முதல்ல என்ன செஞ்சிட போகிறேன், கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூஸ் அங்கே வச்சு, ஸ்கை சில இடங்களில் தெரிகிற மாதிரி கொஞ்சம் வச்சிடுறேன். ம் அக்ரலிக் கத்துக்கிற போது இவ்வளோ ப்ரெஷர் இல்லை. அந்த ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆ கம்ப்ளீட்டா அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. ஆ எடுத்தா அது பண்ணா அதுன்ற மாதிரி போயிட்டு இருந்தது. இப்போ எனக்கு அது முடிய மாட்டேங்குது. ஹெல்த் வேற அடிச்சிருச்சுல்ல. ஹெல்த்தும் படுத்துது. ப்ளஸ் இது நான் எடுக்கிற டைம். கிளாஸ் பயங்கர கான்ஃப்ளிக்டா இருக்கு. நான் டேபிள்ல நான் பண்ணலான்னு சிஸ்டம் ஆன் பண்ணேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஹா இன்னைக்கு கிளாஸுக்கு யாருக்கு என்ன எடுக்கணும் அப்படிதான் ஞாபகம் வருது. அது ஆனால் அது கமிட்மெண்ட்டா ஒரு கஷ்டம். போயிடுச்சுன்னு இருக்கு. கஷ்டம்தான் அது. கஷ்டம்தான் அப்படின்றத விட, அது ஒரு அந்த அந்த டைம் வந்து அதை அப்சர்வ் பண்ணிடுது. அதான் அது அப்படின்ற போது இதோட ஜீல் போயிடுறது. இதுக்கு திரும்பி அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது அந்த நான் அம்மாலாம் அப்பெல்லாம் பேசிப்போம் மென்டல் ட்ரெயின் டயர்ட்னஸ் இல்லை. ஆ எப்பா வேணாம் அந்த ஃபீல் போயிடுறது. ஆ என்ன இப்போ இது இப்போ எனக்கு ரொம்ப வருஷமாக இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து நான் பேலன்ஸ் ஆயிடுறேன் இதில். ம் மீனிங் எனக்கு பர்சனலாக செய்ய முடியலன்றது, நானும் ராமச்சந்திரன் பேசிக்கிட்டு இருப்போம், என்ன ஏன் ஒன்றுமே செய்ய முடியலையா பர்சனலாக அப்படின்னு வரும் பேச்சு. ம் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் எவ்வளவு செஞ்சுட்டு இருக்கீங்க, ஏன்னா ஐயர் சொல்லுவான் என்னைய. அதாவது அவனுக்கு வைத்தறிச்சல் நான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த பென்சிலோ ஹோமரை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அதை செய்கிறாரு இதை செய்கிறாரு, ஒன்று செய்யலைன்னு வேற ஒரு பேச்சு வேற பேசிக்கிட்டு வைத்தறிச்சலை கிளப்புறாரு அப்படின்ட்டு அவன் சொல்லுவான். இது செஞ்சிட்டுமா என்ன செய்யணும்னா, ஆ சரி. ஸ்மச் பண்ணி விடணும். ம் இப்போ இவ்வளவுதான் நான் வந்து செய்ய முடியும். இல்லாட்டி இதுல கலர் வந்து இதுல வந்து பர்ஷியன் ப்ளூ இருக்கு. அந்த ஸ்லைட் ஆஃப் கிரீன் இருக்கு, கிரே இருக்கு. ப்ரெஷன் ப்ளூ இருக்கு, என்ன சொல்றது, பர்ன்ட் சியன்னா இருக்கு. பர்ன்ட் சியன்னாவும் ப்ரெஷன் ப்ளூவும் சேர்ந்தது அந்த க்ரீனோடைய ஃபீலிங்கை கொண்டு வருது ஆக்சுவலாக. ஓகே. ம் க்ரீன் வந்து இந்த கீழே நம்ம வச்ச க்ரீன் வந்து தண்ணியில் இருக்கிறதுனால அது அப்படி தெரியுது. அது கிரீனிஷா தெரியுது. ஓகே. க்ரீனிஷாக லேசாக தெரியுதே தவிர ஆக்சுவலாக க்ரீன்ஸ் இல்லை. ஓகே. இவ்வளவு இத்தனை தடவும் வந்து மேலேருந்து பண்ணியிருக்கோம். இது ஆமாம் கீழேருந்து அனுப்புறோம். ஆமாம், கீழே இருந்து மேலே கொண்டு ஐ வருது. லெவல் இருந்து பிலோ த கிளவுட். ஓகே. ஆமாம். இப்போ இப்போ என்னன்னா, யூஸ்வலாக பெயிண்டிங் செஞ்சிட்டு இருக்கும்போது டீச் பண்ணுறதுன்றது ஒன்று இருக்கவே இருக்கும். அது என்ன செய்யணும்னா, இதை வந்து இப்படி கொண்டாந்து இதை இப்படி செஞ்சு இப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ம் இங்கே வந்து அது சொல்லவே முடியாது. புரியுது ஆக்சுவலா. ஏன் ஏன் சொல்ல முடியாதுன்னா, என்ன நடக்க போகுது எனக்கே தெரியாது. ம் என்ன வேணாலும் நடக்கலாம். ம் அப்படின்றப்ப நான் எப்படி இப்படி செஞ்சால் இப்படி வரும்னு சொல்லிட்டு அது வரலன்னா, ம் எங்களுக்கு வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணவர் வந்து சித்திரகலா பரிஷத்தில் படிச்சவர். ஆ இன்டீரியர் டிசைன் பண்ணவரலாம். ஆ அவர் வந்து நான் அப்போ டிஎஃப் பண்ணிட்டு இருந்த டைம் ஆ அந்த ஃபிகர் புக்ஸு, அப்புறம் சில சில பேசிக் பென்சில் டிராயிங்ஸ் புக்ஸு, நம்ம
மிலன் மாலிக்கோட வாட்டர் கலர் புக்கு. ஆ அதெல்லாம் அவர் யூஸ் பண்ண அவர் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது புக்ஸ் எல்லாம் கொடுத்தப்ப அவர் தான் சொன்னாரு. வாட்டர் கலர் மட்டும் இது இப்படிதான் நல்லா இல்ல. எப்படி அப்சர்வ் பண்ணுன்றது இருக்கு. ஆமாம். வாட்டர் கலர் வந்து பேலட் என்ன சொல்லுது பார்க்கணும். பெயிண்ட் பண்ற ஒரு பிரஷ் ஹோல்டும் பிரஷும் என்ன பண்றதுன்னு பண்ணால நீ வந்து பாதி இது கணத்தை கிராஸ் பண்ண கதை. அப்புறம் நீ பண்ற போது தான் உன் கைது இது. எனக்கு நான் அடிக்கடி வாட்டர் கலர் தொடரமோ அதை நினைச்சுக்கிறேன் நான் அது. கண்டிப்பா. ஏன்னா நீங்க உங்களோட பிரஷ் ஹோல்டும் அந்த நீங்க பேலட்ல எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஃபுல் ப்ளூ இருந்ததுல சார் க்ளவுடு. ஆமாம். நெக்ஸ்ட் வரும்போது எனக்கு நீங்க கொண்டு வந்த கலர் வந்துருது. ஆ ஆ ஸோ பேலட்ல என்ன ஆச்சுன்னு எனக்கு புரிஞ்சுது இப்ப. ஸோ நான் அது அப்படிதான் பாக்குறேன் இப்ப. நான் பேசினே இருந்தாலும் உங்களோட நீங்க வச்சிருக்க பிரஷ் ஹோல்டு உங்களோட ஸ்லாண்ட் பொசிஷனு பிரஷோட ப்ரெஷர் நான் மேஜரா அதுதான் பாக்குறேன். ஆமாம். என்ன என்ன ஓடுதுன்றது வந்து, அதாவது இப்படி செஞ்சால் இப்படி வருதுன்றது வந்து தான் இருக்கே தவிர, இப்படி செஞ்சோம்னா இப்படி வர வைக்க முடியும்னு சொல்லவே முடியாது இல்லையா? முடியாது. அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு ஹைலி டெவலப்ட ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை டெக்னிக்ன்றத விட ஒரு ஹைலி டெவலப்டு ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ம். ஆஹ், அந்த அந்த இடத்துல இவ்வளவு வெட்டு இருக்கு, அந்த வெட்டை வச்சு இந்த இடத்துல இப்படி கலர் கொடுத்தோம்னா இப்படி வரும் அப்படின்றது வந்து காட்டிக்கிட்டு தான் இருக்கேன் நான். ம். ஆஹ், ஆனால் ஃபார் ஷுவர் இதை இப்படி செஞ்சோம்னா இப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. ம். ஆக அப்ப இத மாதிரி நிறைய செஞ்சு பார்த்துருக்கணும், செஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒன்று, ரைட். ம். நான் இந்த கிளவுடை எடுக்கிறதுக்கு தைரியம் வந்து வாங்கி கன்றாவி கிளவுட் இது. நான் லிட்டரலா நான் நினைச்சேன் எப்பாடி நீங்க அமைச்சு அதாவது பிரெத் டேக்கிங் போட்ட எம்மாடியோ இது. கன்றாவி கிளவுட் இது. ஆஹ், பட் நல்ல லேர்னிங் ஆனா இது. ஆமாம், பயங்கரமான ஒரு லேர்னிங் இது. இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக இவளுக்கு செஞ்சேன் இல்லையா, நம்ம அமிர்தாக்கு வந்து செஞ்சது. நம்ம இன்னொரு ஒரு கிளவுடு அந்த இது ஓ அதை என்ன சொல்கிறது, மைசூர் ஆ. மைசூர் கிளவுடு செஞ்சது. ம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த ஆரஞ்சஸ் கிளவுடு, ம். ம். இதெல்லாம் செஞ்சதுனால இதை வந்து எப்படியாச்சும் கொண்டாந்துடலான்ற ஒரு தைரியம் வந்துச்சு. இல்லாட்டி இந்த தைரியம் வந்திருக்காது. ம். ஏன்னா ஒரு ப்ரெடிக்டபிள் டெக்னிக்கே கிடையாதுல. ம். முதல்ல வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் டெக்னிக் ஒன்று இருக்கணும்ல. இப்படி செஞ்சா இப்போ வாட்டர்மெலன் செய்வேன், பயங்கரமான ஒரு அது இஷ்டத்துக்கு தான் போகும். ம். அதான் அதோட ப்ரெடிக்டபிள் டெக்னிக். ம். இது அது இஷ்டத்துக்குலாம் போகக்கூடாது. ஆமா. அது இஷ்டத்துக்கு போச்சு அப்படின்னா அந்த என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அது வராது. ம். இப்போ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி லைஃப்ல என்ன செஞ்சதே இல்லை. இப்படி 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 அந்த க்ரௌட் அப்படி கீழே இறங்குறது. ம். ஆனா அப்படி இறங்குனா தான் அந்த இடம் நல்லா இருக்கும். மழை வருது சரியா வரும் ஆக்சுவலா. ஆமா. இப்ப நான் வந்து அந்த பேலட்ல இருந்து அது போனதுக்கு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தது பர்ன்சியானா, பிரஷன் ப்ளூ, கொஞ்சம் போல அல்ட்ராமரைன் ப்ளூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அதை வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கிறேன். ம். டைல்யூட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த 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 ப்ரஷ் அப்படிலாம் அப்படின்னு கொண்டு போகிறேன் இல்லையா, ம். அந்த இம்ப்ரெஷன்ஸ் வந்து நிற்கும், ஓரளவுக்காவது நிற்கும். ம். பெருசாக தெரியாட்டியும் ஓரளவுக்காச்சும் நிற்கும். ம். நம்ம அதை வாஷ் பண்ணி கீழே கொண்டு வர்றப்ப அந்த நிற்கிறது வந்து என்னமாச்சும் ஒன்று செய்யும்.
ம். இட் வில் சே சம்திங். என்னமாச்சும் ஒன்று செய்யுன்றதை விட என்னமாச்சும் சொல்லணும், என்னமாச்சும் சொல்லுன்னு அர்த்தம் இல்லாமல் இருக்குது. அதான் என்னமாச்சும் சொல்லுன்னு தான் உண்மை. ம். சரியா? இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா அந்த எட்ஜஸை பிளெண்ட் பண்ணி விடுறேன். ம். இதுதான் நான் பயந்தது. ஏன்னா அந்த தண்ணி கீழே வர அந்த ஆரம்பிக்கும். அந்த ஆ என்னம்மா டெக்ஸ்டர்ஸும் கிரியேட் ஆகுது அந்த இம்ப்ரெஷன்ஸ் அந்த ஆக்சுவலி. அந்த இது கீழே இருந்தது, அது ஒரு டெக்ஸ்சர் வந்து கிரியேட் ஆகும். ம். தண்ணி ஓடுது சார். என்னம்மா? தண்ணி ஓடுறது பயங்கரமா. ஆமா. எனக்கு பெயிண்டிங் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்க்கறதா, பெயிண்டிங் அந்த இடத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்க்கறதான்னு தெரியல எனக்கு. ம். சரி தப்பிதம்னு ஒண்ணுமே கிடையாது இல்லை. ம். என்ன வந்திருக்கு அதை அந்த கேரக்டருக்கு எப்படி கொண்டு போறது. பா. பயங்கரமா இருக்கு சார். அந்த ஒயிட்ஸ் எல்லாம் பயங்கரமா எலிவேட் ஆயிடுது. பயங்கரமா எலிவேட் ஆயிருக்கு. எங்க இளவு வந்து முடியும்னு தெரியல. இல்ல அது அதுல அதுதான் பிளஷர். ம். எனக்கு அதுல தான் ஒரு சாகுவோடைய பெயிண்டிங்ஸை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு ஹைலி டெவலப்டு ஸ்கில். ம். அந்த ஸ்கில்லை விட்டு நீ வெளியில வந்தாக வேண்டிய ஸ்டேஜ்ன்ற. ஆ. நீ ஸ்கில்லிலே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. ம். சாகு ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு தெரியல பார்க்கும்போது. ம். டுவெண்ட்டீஸ்ல இருந்தாப்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கோமே, இருக்கலாம். டுவெண்ட்டீஸ்ல எடுத்து பார்த்தா டுவெண்ட்டீஸ்ல என்னுடைய ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து என்னுடைய டுவெண்ட்டீஸ் சொல்றேன். ம். என்னுடைய ரியலிஸ்டிக் பெயிண்டிங்ஸ்லாம் ஒரு அன்யூஷுவல் ஸ்கில் இருக்கும். ம். அப்படி அப்படி டுவெண்ட்டீஸா இருந்தால் அவருடைய இந்த வேக்னஸ் வந்து அக்செப்டபிள். ஏன்னா சைக்காலஜிக்கலி ஒரு டெவலப்டு அடல்ட்னு சொல்றதுக்கு இல்லை. ம். ஆனால் தேர்ட்டிஸ், மிட் தேர்ட்டிஸ், ஃபார்ட்டிஸ் இல்லை மெச்சூர்டு ஒரு பர்சனாக இருந்தால் இப்போ வந்து ஸ்கில்லை காட்டிக்கிட்டு இருக்கிறதுல வந்து இருக்கிறத விட ஒரு சோஷியல் ரெலவன்ஸ் ஒன்று இருக்கணும். ம். இந்த இடம்லாம் பிரமாதமாக வந்துருச்சு. இந்த இடம்லாம் ஆமாம் சார். சரி, அந்த இடத்த லேசாக டச் பண்ணிட்டு இந்த பக்கத்துக்கு ரைட்டுக்கு வந்துடுவோம்.
அதாவது சில இடங்கள்ல இந்த இந்த இடத்தெல்லாம் டச் பண்ணிட்டு வரும்போது என்ன எஃபெக்ட் வந்துச்சோ அந்த எஃபெக்ட் வந்து இங்கேயும் வருமா அப்படின்றது தான். அந்த அந்த இதை அப்படியே ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆ? ம். அப்போ அதே இது இப்படி வச்சு அந்த ஓரத்தை அப்படி செஞ்சுட்டு அந்த கிளவுடை வந்து இப்படி மூவ் பண்ணி இப்படி போகுதுன்ற மாதிரி வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். நல்லா இருக்கு. நல்லா இல்லையா? அப்போ அதை எப்படி மாத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்ல வேளை இது செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெக்கார்டு பண்ணாம இருக்கோம், பார்க்காம இருந்தோமே. அவ்வளவுதான் சார். ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. பணமர் தான் நானு. ஆமா ஆமா ஆமா, இத வச்சு பார்த்து தான் ரைட்டு. இந்த இப்படி செஞ்சதுல இப்படி வந்துச்சான்னு பார்த்துக்க வேண்டியிருக்குல்ல. இதை காப்பி பண்ண போறதே கிடையாது. ம். ஏன்னா இதை காப்பி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு காப்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை இது. ஆனா எப்படிதான் பிரஷ் ஓடிச்சுன்றது ஒரு ஐடியா தெரியணும், வச்சிருக்கோம்ல. ஐடியா வேணும். ஆமா. கன்றாவி பேப்பரா இருக்கிறதுனால நல்லா இருக்குமா? ஏன்னா அது அந்த கலரை வந்து ஒரு மாதிரி புரட்டி விடுது. சார் நான் ஓகே, நான் ஆல்மோஸ்ட் லைக் ஈக்குவல்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஒன்று வச்சிருக்கேன் இந்த மாதிரி. அதைத்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த இடத்த நல்லா டார்க் ஆக்க போகிறேன். இந்த இடம் கொஞ்சம் இந்த சைடு வந்து கொஞ்சம் வார்மாகவே இருக்கு. ம். கொஞ்சம் வார்மாக இருக்கு. என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் வார்மா. இப்போ கலரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான். ஏன்னா எப்போ டைல்யூட் ஆகணும் எப்போ டார்க் ஆகணுன்றது வந்து ஷுவராக சொல்ல முடியல. டார்க் ஆகணுன்றப்ப நான் வந்து அங்கே உள்ளே போய் டார்க் ஆக்கிக்கிறேன். ம். அது வரைக்கும் பேச முடிஞ்சு, இப்போ பேச முடியல. அதை ஸ்மூதன் ஆஃப் பண்ணிட்டு அதை ஸ்மூத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டார்க் ஆக்கும். அப்போ என்னன்னா இந்த இடத்துல கரை கட்ட விடக்கூடாது அப்படின்னு. அதான் என்னுடைய டெக்னிக், என்னுடைய பர்சனல் டெக்னிக் அது. ம். அதை கரை கட்டி தான் அந்த க்ளவுடோடைய ஃபீலிங்கை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலன்னா அது இப்போ நான் ஸ்மட்ஜிங்கை பற்றி சொல்கிறேன் இல்லையா, ம். பென்சிலில் ஸ்மட்ஜ் பண்ணக்கூடாது, அது பண்ணுறது வந்து ஒரு வீக்னஸ்ன்னு. ம். கரை கட்டாமல் இப்படி ஸ்மட்ஜ் பண்ணி இது கரைச்சி விட்டு செய்கிறது வந்து ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. ம். சரி, அது அவங்களோட இஷ்டம். ம். இருந்தாலும் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, யோசிக்க வேண்டியிருக்குனாங்க, இந்த எஃபெக்ட் வருமா அப்படின்னா வராது. ம். இந்த மாதிரி ஒரு கிளவுடை வந்து அவங்க அட்டெம்ப்ட் பண்ணவே மாட்டாங்க. ம். அந்த ஹோமரில் செஞ்சுருக்கேன் இல்லையா, அப்படியே அப்படியே அந்த இடத்துல அந்த சைடில் அந்த கலர் அப்படி இல்லை அப்படியே. அப்புறம் நம்ம கூட செஞ்சோம் ஒரு இது. ஆமா. அப்புறம் ஒரு சீஸ்கேப்பில் வந்து அப்படியே அடிச்சுன்னு போற மாதிரி. ஆமா. அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி தான் அட்டெம்ப்ட் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய டெக்னிக்ல இது வராது. ம். எனக்கு இது வரணும் அப்படின்றப்ப வந்து எந்த டெக்னிக் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல வேணும். ம்.
போர்ட்ரேட் வந்து ஃப்ளாட்டாக ஃப்ளாட்டான்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக அனாட்டமிக்கலாக கரெக்டாக போகாமல் ஸ்கல் ஃபார்ம் மாத்திரம் செஞ்சுட்டு ஒரு கிரே கொண்டாந்துட்டு கிரேல ம் ஸ்மட்ச் பண்ணி விட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஓரளவுக்கு பில்ட் ஆனதுக்கப்புறம் நெகட்டிவ் பெயிண்டிங் ஆரம்பிப்பாங்க. ம் அப்போ அந்த டெக்னிக்கு கட்டாயமாக ஸ்மட்ச் பண்ணால் மாத்திரம்தான் அந்த நெகட்டிவ் ரைட். பெயிண்டிங் செய்ய முடியும். ம் அப்போ அந்த ரிசல்ட்டை பார்த்ததும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும், ஓஹோ இந்த ரிசல்ட்டுக்காக தேய்ச்சி விட்டுருக்காங்க. ம் நம்ம அந்த ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் கிடையாது, அந்த ரிசல்ட்டை அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. ம் அப்போ அவங்கள குறை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அப்படிதான் இது நமக்கு இப்படி செய்கிறது வந்து தப்பிதம் இல்லைன்னு அதை கரை கட்டாமல் செய்கிறது. ம் அவங்களுக்கு அதான் சொல்லுவேன் நான், சரி கரை கட்டலை, உனக்கு வந்து அது சரியில்லை அப்படின்னு தோணுது, இந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வர்றதா இருந்தால் கரை கட்டினதுல செய்ய முடியுமா, இந்த எஃபெக்ட் என்னத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இல்லை, அவங்களுடைய கேள்வி வந்து இந்த எஃபெக்ட் என்னத்துக்கு கொண்டு வரணும், எதுக்கு கொண்டு வர்றீங்க, இப்படி ஒரு கிளவுடு இருக்குல்லப்பா, இந்த இடத்துல கிளவுடு வந்து இப்படி தெரியுது இல்ல, அப்ப அந்த கிளவுடை எப்படி காட்டுவ நீ, அவங்களுடைய பதிலே வேற மாதிரி இருக்கும், அதுக்கு வேற மாதிரி கிளவுடை காட்டிட்டு போயிடும், கிளவுடு தானே காட்டணும், அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. நம்ம ஃபுட்டுக்கு சொல்லுவோம் சார், ஒன்று ஐதர் யூ ஹவ் டு ஹேவ் இட் ஃபார் யர் பாடி ஆர் ஹேவ் இட் ஃபார் த சோல். அந்த கதை தான் அது. நான் வந்து எதுக்கு பண்ணுறேன், எனக்கு நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறேன், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். என் சோலுக்கு பண்ணணும்னா இருக்கிறது பண்ணணும். ஆமாம், என்னோட எக்ஸ்கலீக் அவர் அடிக்கடி சொல்லுவார் இதை, நோ மோர், இப்போ ரீசெண்டாக ஹீ பாஸ்ட் அவே. அவர் அடிக்கடி சொல்லுவார், இட்ஸ் லைஃப் ஹேஸ் ஒன்லி டூ வேஸ், ஐதர் ஃபார் யுவர் செல்ஃப் ஆர் ஃபார் யுவர் சோல். மோஸ்ட் ஆஃப் த டைம் சாட்டிஸ்ஃபைங் த சோல் இஸ் பெட்டர் அப்படின்னு. ஆமாம், உனக்குன்னு வரும்போது யூ ஹேவ் அன் இன்டென்ஷன், சோலுக்குன்னு வரும்போது இன்டென்ஷன் இருக்காது அப்படின்னு. நான் எனக்கு ஒருத்தர் இது நீ பண்ணி கொடு, இது நீ இப்படி இது கற்றுக்கோ அப்படின்னுலாம் ரெக்கமெண்ட் பண்ணும்போது, நீ ஏன் பண்ணுறதில்ல எல்லாம் கேள்வி வரும். ஆமாம், அதுக்கு இப்போ அந்த பையனே சார், அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஏன் நான் ஸ்மச் டூல் யூஸ் பண்ணக்கூடாது, நான் ஏன் லைட்டர் டோனில் போடணும், அதை ஸ்மச் டூல் இருக்கே டார்க்காக போட்டு விட்டு ஸ்மச் பண்ணி விட்டா ஆச்சு. ஆமாம், அந்த அதில் இருக்கக்கூடிய ப்ளஷரை என்ஜாய் பண்ண, அது அங்கே தான் நான் என்ன சொல்லுவேன், ரைட் ஓகே ஸ்மச் பண்ணி செய். இது எம்ஓபியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு எங்கூட க்ளோஸாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாகவே இருப்பாங்க, அதான் நான் சொன்ன கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏன் சார் செய்யக்கூடாது, இது நல்லா இருக்குல்ல சார், நல்லா இருக்கு, இது வந்து இதில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, சரி ஒன்று செய்வோம், நீ வந்து இப்படி செஞ்சு முடிச்சிரு, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அதே வாக்கு இப்படி இதில் செஞ்சுப்பேன். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து நீ இதை 10 தடவை செஞ்சாலும் கூட தப்பிதான் இல்லை, அதனால இதை வந்து திரும்ப இன்னொரு தடவை நான் சொன்ன டெக்னிக்கில் செஞ்சுப்பார், எது உனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குன்றதை யோசிச்சுப்பாரு. அப்படின்னா கட்டாயமாக வந்து ஸ்மச் பண்ணுறதுல சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது, நல்ல பெயிண்டிங்காக இருக்குமே தவிர நம்ம பிரமாதமான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணோன்ற ஒரு ஃபீலிங் வராது. பயங்கரமாக வருது சார், நல்லா வருது இல்லை, அந்த 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 இடத்துல ஒரு பாடியை ஏற்றவும்
நீங்க இந்த இது முன்னாடி சொல்லியிருக்கீங்க சார். அத ஆ வச்சு தான் அந்த பையன்ட்டயும் சொன்னேன். ஆ வேர்ட் வந்து ஸ்மட்ச் பண்ணல. ஆ வி டிட் வித் நியூட்ரல், மீடியம் அந்த மாரி 3 இது வச்சு தான் பண்ணோம். ஆ பட்டர்ஃப்ளை நான் பண்ணுவேன்னு. சரி ம் ஒரு விங்கு வித்தவுட் ஸ்மட்சிங். ஒண்ணு நீ வித் ஸ்மட்சிங் பண்ணு. உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ பாரு. ஆ கம்ஃபர்ட் ஜோன்ன்றது பார்க்கறதுக்கும், பண்றதுக்கும் 2த்துக்கும் இருக்கணும். ஆமாம் அந்த பட்டர்ஃப்ளை அவன் திரும்பி இப்ப பெருசா பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து ஃப்ரேம் பண்ண சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஓகே ஸோ அதே பட்டர்ஃப்ளையோ A3ல பண்ணிட்டு இருக்கான். அதனால போன கிளாஸ் வரல. ஐம் டூயிங் திஸ்ன்னு. சரி. ஓகே ஓகே செம. இப்போ அநியாயமாக வருது இது இது பார்த்தியாப்ல பிரேமா இது பண்ண முடியுமா? இது இல்லை வந்துடும் ஓ வந்துடும் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் கொஞ்சம் ஹேங் வந்தா வந்துரும் எனக்கு தெரிஞ்சு. ஓ. ஆமாம் அதாவது என்னன்னா ஆ, எது வந்தாலும் நல்லா தான் இருக்குன்ற ஒரு ஃபீலிங்கோட செஞ்சுக்கிட்டே போனோன்னா வந்துடும். ம். இப்படித்தான் வரணும் அப்படின்றதுக்கு போனோம்னா கஷ்டம். இதை பாரு ம். இது நெகட்டிவ். ம். காயத்ரிக்கு இப்போ க்ளவுட்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. காயத்ரி ஹாய் சொல்றியா? ஒரு ஆண்டி எப்படி நிமிஷம் இருக்கீங்க? இந்த ஒரு நிமிஷமா இரு, நான் இதை கலட்டணும். இருக்கட்டும் வேணாங்க. இந்த இருக்குதா